ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7th தமிழில் டேர்ம் 2 லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், பெரும்பானாற்றுப்படையை எழுதியவர் யார்? பெரும்பானாற்றுப்படையை எழுதியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இது எல்லாமே 10 பாட்டு நூல்கள். பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ரெண்டுமே 10 பாட்டு நூல்கள். இந்த பட்டினப்பாலையை எழுதியவரும் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். தேர்ட் கொஷின், பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யார்? ஆற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன். தொண்டைமான் இளந்திரையன். வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்ற ஒருவர் பிறரையும் பரிசு பெற வழிகாட்டுவதாக பாடப்படும் இலக்கியம் ஆற்றுப்படை இலக்கியம் எனப்படும். அதாவது இப்போ ஒருத்தர் போயிட்டு ஒரு மன்னனை புகழ்ந்து பாடிட்டு வராரு. அவருக்கு நிறைய பொன் பொருள்லாம் பரிசாக கொடுக்குறாங்க. அவர் போய் பிறர்கிட்டையும் சொல்லி அவங்களையும் பரிசு பெற வழிகாட்டுறதுக்காக பாடக்கூடிய இலக்கியம் தான் ஆற்றுப்படை இலக்கியம். வேயா மாடம் எனப்படுவது எது? வேயா மாடம் அப்படின்னா சாந்தால பூசப்படுறது தான் வேயா மாடம். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன எவை? அதாவது கடலில் துறைமுகம் எங்கே இருக்குன்னே தெரியாமல் எது கலங்குது அப்படின்னு சொல்லி பாடலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மரக்கலங்கள் எல்லாம் கலங்குறதா சொல்கிறாங்க. தூண் என்னும் சொல்லின் பொருள் முதலை. தூண் அப்படின்றது முதலை. உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை என்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெரும்பானாற்றுப்படை. உறவு நீர் அழுவத்து, இந்த ரெண்டே வேர்டு மட்டும் கொடுத்து கூட கேட்கலாம். உறவு நீர் அழுவத்து அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கலாம். உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை அப்படின்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெரும்பானாற்றுப்படை. நெகிழி என்பதன் பொருள் தீச்சுடர். நெகிழி அப்படின்னா தீச்சுடர் அப்படின்னு பொருள். மருதத்திணை பாடல்களை வல்லவர். மருதத்திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர் இளநாகனார். மருதன் இளநாகனார்னு சொல்லுவாங்க இவரை. மருதன் இளநாகனார். மருதத்திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர் மருதன் இளநாகனார். இளநாகனார் கலித்தொகையில் எத்தனை மருதத்திணை பாடல்களை பாடியுள்ளார்? கலித்தொகையில் பார்த்திங்கன்னா கலித்தொகையில் மருதத்திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர்னு சொல்லி தான் நம்ம இளநாகனாரை சொல்கிறோம். அதில் எத்தனை பாடல்கள் அப்படின்னா 35 பாடல்களை பாடியுள்ளார். அகநானூற்றில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 400 பாடல்கள். அகநானூற்றில் மொத்தம் பார்த்திங்கன்னா அகம் சார்ந்த 400 பாடல்களை கொண்ட நூல் தான் அகநானூறு. அகநானூறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? அகநானூறு நெடுந்தொகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீரிடை போல. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த லெசன்லேயும் இந்த லைன் கொடுத்துருக்காங்க. உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் அப்படின்ற லைன் நெக்ஸ்ட் லெசனில் கூட கொடுத்துருக்காங்க. அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகநானூறு, அது அகநானூரினுடைய அந்த மேற்கோள்கள் கண்டிப்பாக கொஷின்ஸில் கேட்பாங்க. உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீரிடை போல. ஸோ அந்த பாடல் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அதாவது கடல் நீர் ரெண்டாக பிளந்துட்டு போகிற மாதிரி கப்பலானது போகுது. வங்கம் அப்படின்னா கப்பலானது செல்லுது. அப்போ இங்கே இறைச்சி புலவு திரை பெருங்கடல் அப்படின்னா அங்கே இறைச்சியினுடைய நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலில் நம்ம பார்த்தோம். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் அப்படின்றது அகநானூற்று பாடல். இரவும் எல்லையும் அசைவின்றாகி விரைவு செல்லல் இயற்கை வங்கூலாட்ட. இரவும் எல்லையும் எல்னா பகல். எல் அப்படின்னா பகல். இரவு அப்படின்னா இரவு. அதாவது அல்லுனா இரவு. அப்படின்னா இரவு. எல் அப்படின்னா பகல். ஸோ இரவும் பகலும் பார்க்காம அந்த கப்பலானது போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பாடலில் சொல்லியிருப்பார் மருதன் இளநாகனார். இந்த பாடலடிகளை பாடியவர் மருதன் இளநாகனார். ஸோ இந்த ரெண்டுமே ஒரே பாடல் தான். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம். இந்த 4 லைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புலவு திரை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவின்று ஆகி விரைவு செல்லல் இயற்கை வங்கூலாட்ட. வங்கூல்னா காற்றினுடைய அந்த இதுலேயே கப்பலானது போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீகான் என்பதன் மாட ஒல்லேரி என்பதன் பொருள் என்ன? மாட ஒல்லேரி அப்படின்றது கலங்கரை விளக்கம். மாட ஒல்லேரி அப்படின்னா கலங்கரை விளக்கம். நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவர். வங்கூல்னா காற்று. மக்கள் எவற்றில் ஏறி வெளிநாடுகளுக்கு செல்வர்? மக்கள் வங்கத்தில் ஏறுவாங்க. வங்கம் மீன்ஸ் கப்பலில் ஏறி வெளிநாடுகளுக்கு செல்வர். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு குறிப்பிடுவது
எது? புலால் நாற்றம் வந்து எங்கே அடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அகநானூரில் சொல்கிறாங்க கடல். இந்த கடல், கப்பல் இதெல்லாம் வந்தாவே வந்து அகநானூறு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் தான் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடல். வங்கம் அப்படின்றது கப்பல். நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவர். எள்ளுனா வந்து பகல். மாட உள்ளெறி அப்படின்றது கலங்கரை விளக்கம். இது புக் பேக்கில் இருந்தது. பயணத்தின் 3 வகை. ஸோ மூன்று வகைகளில் நம்ம பயணம் செய்யலாம். ஒன்று வந்து தரைவழி, பஸ்ஸு, காரு இந்த மாதிரி போகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீர்வழி பயணம், வான்வழி பயணம். நீரில் போகலாம். அடுத்து வந்து வான்வழி பயணம். நீர்வழி பயணத்தினுடைய 2 வகை என்னென்ன அப்படின்னா உள்நாட்டு பயணம், கடல்வழி பயணம். உள்நாட்டு நீர்வழி பயணம், உள்நாட்டுக்குள்ளேயே வந்து நம்ம பயணம் போகிறது. இன்னொன்று கடல்வழி பயணம். தமிழின் மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தமிழினுடைய மிக பழமையான நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. முன்னீர் வழக்கம் என குறிப்பிடப்படும் நூல் வந்து தொல்காப்பியம். கடல் பயணத்தை எதை வந்து முன்னீர் வழக்கம் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார் அப்படியும் கொஷின் கேட்கலாம். ஸோ கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்னும் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல். இந்த 3 சீரை மட்டும் கொடுத்து கேட்கலாம். நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு சொல்லி கொடுத்து கேட்கலாம். கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்னும் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். பூம்புகார் துறைமுகத்தில் ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடந்தன என்பதை விவரிக்கும் நூல் எது? பூம்புகார் துறைமுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டும் வந்து நடந்ததை சொல்லக்கூடிய நூல் பட்டினப்பாலை. பாருங்கள், இது அடுத்த லெசன். ஆக்சுவலி நான் இருந்தாலும் திரும்ப அந்த கொஷின் கொடுத்தேன், ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம், அதாவது நீரில் வந்து பிளந்துட்டு போகிற மாதிரி கப்பல் போகுது அப்படி தான் அந்த உருகெழு வங்கம். வங்கம்னா கப்பல். ஸோ கப்பல் போகுது அப்படின்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. இதை எழுதியவர் மருதன் இளநாகனார். அருங்கலம் தீயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்களி வங்கம். பெருங்களி வங்கம் அப்படின்னு வந்துருச்சுன்னா 18 ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருங்களி வங்கம் அப்படின்னு சொல்லி வந்தால் அது வந்து 18. உருகெழு வங்கம் அப்படின்னு வந்தால் அகநானூறு. பெருங்களி வங்கம் அப்படின்னு வந்ததுன்னா 18. பல வகையான கப்பலின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள நிகண்டு நூலின் பெயர் என்ன? பல வகையான கப்பலினுடைய பெயர்கள் இருக்கக்கூடிய நிகண்டு நூல் சேந்தன் திவாகரம் அப்படின்ற நிகண்டு நூல். மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி பயணம் செய்யப்பட்டவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மரம் எல்லாத்தையும் வந்து கட்டி பயன்படுத்தக்கூடியதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கட்டுமரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மரங்களை கட்டுறதை கட்டுமரம் அப்படின்னு சொல்கிறோம். பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து செய்யப்பட்டதில் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பெரிய மரங்களை மரங்களினுடைய உட்பகுதியை குடைந்து எடுக்கப்படுறதுனால அதை வந்து தோண்டி எடுக்கிறதுனால அதை வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தோணிகள் அப்படின்னு சொல்கிறோம். சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுபவை. சின்ன சின்ன நீர்நிலைகளுக்கு தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். ஸோ இதெல்லாம் வந்து சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுபவை. தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். பெரிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுபவை களம், வங்கம், நாவாய். களம், வங்கம், நாவாய் எல்லாமே கப்பல்ன்ற பொருள் தான். களம்னாலும் கப்பல் தான், வங்கம்னாலும் கப்பல் தான், நாவாய்னாலும் கப்பல் தான். பழங்கால தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்ட மணி தற்போது எங்கு உள்ளது? ஸோ வந்து ஒரு மணி வந்து கப்பல் பயணத்தின் போது வந்து பயன்படுத்தப்பட்டதாக ஒரு இந்திய மணி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வெலிங்டன் அருங்காட்சியகம் நியூசிலாந்தில் இருக்குது. வெலிங்டன் அருங்காட்சியகம் நியூசிலாந்து. பெரிய கப்பற்படைகளை கொண்டு நாடுகளை வென்ற 2 சோழர்கள். நம்ம ஏற்கனவே அந்த பிற்கால சோழர்கள் டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம். யார் 2 பேர் அப்படின்னா ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனோ. ஸோ வந்து இவருடைய மகன் தான் ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழனினுடைய மகன் ராஜேந்திர சோழன் 2 பேருமே வந்து பெரிய கப்பற்படைகளை கொண்டு நிறைய பகுதிகளை வந்து அடைஞ்சாங்க. கப்பர் கட்டும் கலைஞர்களை எவ்வாறு அழைப்பர்? கப்பர் கட்டுறவங்கள நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? கம்மியர்கள் அப்படின்னு சொல்லி அழைப்போம். கம்மியர்கள். கப்பல் கட்டுறவங்கள கம்மியர்கள். களம் செய் கம்மியர் வருகென கூவோய். கம்மியர், இதுலேயே பாருங்கள் கம்மியர் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ கம்மியர்னா கப்பல் கட்டுறவங்க. இதை குறிக்கக்கூடிய நூல், இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க. களம் செய் கம்மியர் வருகென கூவோய் எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. நீர்மட்ட வைப்பிற்கு நீர்மட்டம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட மரங்கள் வந்து வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் வேம்பு, இலுப்பை,
புன்னை நாவல். வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். கப்பலின் பக்கங்களுக்கு பயன்படுத்தப்படும் மரங்கள். ஸோ கப்பல் இருக்குது அப்படின்னா அதனுடைய பக்கங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மரங்கள் வந்து தேக்கும் வெண்தேக்கு. தேக்கு மரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேக்கும் வெண்தேக்கும் வந்து பயன்படுத்துகிறாங்க. நீர்மட்ட வைப்புக்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை எவ்வாறு அழைப்பர்? மரத்திலிருந்து வெட்டுற பகுதியை வந்து வெட்டுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? இளைத்த மரத்தில் வந்து அதில் வந்து உருவங்கள் காணப்படுறத வந்து என்னன்னு சொல்கிறாங்க? கண்ணடை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை கொண்டு கப்பலை உருவாக்கும் நீட்டல் அளவையின் பெயர் என்ன? ஸோ நீட்டல் அளவை அதனோட நீளம், உயரம், அகலம் இது எல்லாத்தையும் கொண்டு ஒரு கப்பலை வந்து உருவாக்கக்கூடிய அந்த நீட்டல் அளவை எதை வச்சு அளப்பாங்க அப்படின்னா தச்சு முலம் அப்படின்ற ஒரு நீட்டல் அளவையை வந்து பயன்படுத்துகிறாங்க. தச்சு முலம் அப்படின்ற ஒரு அளவையை பயன்படுத்தி தான் வந்து கப்பலை வந்து செய்கிறாங்க. பெரிய படகுகளின் முன்பக்கத்தை எவ்வாறு அழைப்பர்? இப்போ அதாவது ஏதாவது ஒரு ஷேப் வச்சு வந்து கப்பலை வந்து பண்ணுவாங்க. அதை வந்து கரிமுக அம்பி, பரிமுக அம்பி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி. கப்பலின் அடிப்பகுதியில் எவற்றை பூசுவர்? கப்பலின் அடிப்பகுதியில் சுண்ணாம்பு, சணல் அரைத்து எண்ணெய் கலந்து பூசுவர். கப்பலினுடைய அடிப்பகுதியை எவ்வாறு அழைப்பர்னு ஒரு கொஷின் வரும். அந்த அடிப்பகுதியில் என்னத்தை பூசுவாங்க அப்படின்னா சுண்ணாம்பு, சணல். சுண்ணாம்பையும் சணலையும் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எண்ணெய் கலந்து வந்து யூஸ் பண்ணுவாங்க. கப்பலின் அடிப்பகுதியில் சுண்ணாம்பு, சணல் கலவையை பயன்படுத்துவதை வியந்து பாராட்டிய வெளிநாட்டவர். ஸோ வந்து வெளிநாட்டவர் யார் வந்து இந்த அடிப்பகுதியில் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அதனால தான் வந்து இந்த கப்பலானது ரொம்ப நாளைக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னவர் மார்க்கோ போலோ அவர்கள் இத்தாலி நாட்டை சார்ந்தவர். மர ஆணிகளினுடைய தொகுதி. ஸோ கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு ஆணி பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா மரம் வந்து ரெண்டாக பிளக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மர ஆணிகளை தான் வந்து பயன்படுத்துவாங்க. அந்த மர ஆணிகளினுடைய தொகுதியை வந்து ஆணிகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பாய்மர கப்பல். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மர கப்பல்கள். பாய்மர கப்பலின் பழுது ஏற்படும் போது மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? பழுது ஏற்படும் போது மரப்பிசினை வந்து பயன்படுத்துனாங்க அப்படின்ற செய்தி பரிபாடலில் சொல்லியிருக்காங்க. பாய்மர கப்பலின் கப்பலில் வந்து பழுது ஏற்படும் போது மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்ற செய்தி பரிபாடலில் காணப்படுகிறது. ஆங்கிலேயர் கட்டிய கப்பலை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆங்கிலேயர்கள் கட்டினாங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம அதை பழுது பார்க்கணும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியவர் வாக்கர் அப்படின்ற ஆங்கிலேயர் தான் சொல்லியிருக்காரு. வாக்கர் அப்படின்ற ஆங்கிலேயர் 12 வருஷத்துக்கு ஒரு முறை பழுது பார்க்கணும். ஆங்கிலேயர்கள் கட்டின கப்பலை 50 வருடங்கள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னவர் வாக்கர் அவர்கள். கப்பலின் முதன்மையான அடிப்பகுதி. ஸோ இதுதான் நான் சொன்னேன். அடிப்பகுதியில் சுண்ணாம்பு, சணல் கலந்து எண்ணெய் கலந்து பூசுவாங்க அப்படின்னு சொன்னோம். அந்த முதன்மையான அந்த அடிப்பகுதியை வந்து எப்படி அழைப்பாங்க அப்படின்னா எறா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. குறுக்கு மரத்தை பருமல். குறுக்கு மரம் குறுக்காக வைக்கிறதுனால அது வந்து பருமனாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பருமல், அது பேர் வந்து பருமல். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் கருவி சுக்கான் அப்படின்ற கருவி தான் வந்து கப்பலை வந்து பார்த்திங்கன்னா திருப்புறத்துக்கு, அதுக்கப்புறம் உரிய திசையில் செலுத்துவதற்கு பயன்படுது. கப்பலை நிலையாக நிறுத்தி வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய உறுப்பு வந்து நங்கூரம்னு சொல்லி அழைப்பாங்க. சமுக்கு எனும் கருவியை கப்பல்களில் பயன்படுத்திய செய்தியை கூறும் நூல். சமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவியை வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த செய்தியை கூறும் நூல் கப்பல் சாத்திரம் அப்படின்ற அந்த நூலில் வந்து சொல்லியிருக்காங்க. சமுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வித கருவியை பயன்படுத்துறத வந்து செய்தியை குறிப்பிடும் நூல் கப்பல் சாத்திரம். கப்பல் செலுத்துபவரை நம்ம எப்படிலாம் அழைக்கலாம்? முன்னாடி பார்த்தோம், நீக்கான்னு ஒன்று பார்த்தோம். கப்பல் ஒட்டி நமக்கு தெரியும், மாலுமியும் நமக்கு தெரியும். இந்த மீகாமன் நீகான், இந்த ரெண்டும் மீகாமன் நீகான் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் ஓட்டுறவங்களை அழைக்கக்கூடிய பெயர்கள். நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொன்னால் அது வந்து
தொல்காப்பியர் சொன்னது. முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லி கடல் பயணத்தை சொன்னால் அது தொல்காப்பியம். இங்கே முன்னீர் நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறப்பாடல்ல வெண்ணிக்குயத்தியார் பாடியிருக்காரு. நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி, நாவாய்னா கப்பல், கப்பலை ஓட்டி வழித்தொழில். முன்னீர் அப்படின்னா கடல் நீரில் கப்பல் ஓட்டுறதை சொல்லக்கூடியது புறப்பாடலில் வெண்ணிக்குயத்தியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. முற்காலத்தில் எவற்றை அறிந்து கப்பலை செலுத்தின. ஸோ கப்பலை இப்போல்லாம் முன்னாடியே சொல்லிடுறாங்க, யாரும் கடலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அந்த முற்காலங்களில் எதெல்லாம் தெரிஞ்சு கப்பலை செலுத்தியிருக்காங்க அப்படின்னா கோள்களினுடைய நிலை, புயல், மேகம், கடல் நீர் பொங்குறது, இது எல்லாத்தையும் பார்த்து கப்பல்களை செலுத்தினாங்க. துறைமுகம் இருக்கும் இடத்தை காண்பிப்பது கலங்கரை விளக்கம். துறைமுகம் எப்படி இருக்குது, துறைமுகம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதை வச்சு அறியலாம் அப்படின்னா கலங்கரை விளக்கத்தை கொண்டு அறியலாம். கலங்கரை விளக்கம் அப்படின்னா கப்பலை அழைக்கும் விளக்கு. கப்பல் இருக்குது அப்படின்னா இங்கே துறைமுகம் இருக்குது, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஓட்டுறவங்களுக்கு ஒரு கைடு மாதிரி கப்பலை அழைக்கும் விளக்கு. களம்னா கப்பல், கரைதல் அப்படின்னா அழைத்தல். கரைதல் அப்படின்றது அழைத்தல். கப்பலில் வரும் பொருட்களை எவற்றை கொண்டு கரைக்கு கொண்டு வந்தன. அதாவது பெரிய கப்பலாக இருந்ததுன்னா அது கரைக்கு வராது. ஸோ அந்த பொருட்களை எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா தோணியை வச்சு தான் கொண்டு வருவாங்க. களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியால் கரை சேர்ங்குந்து. அதாவது களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால், இந்த தோணியை வச்சுக்கிட்டு பொருட்களை எடுத்துகிட்டு வந்த சொல்லக்கூடிய நூல் புறநானூறு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். புறநானூறு, அகநானூறு, அந்த பரிபாடல், பதிற்றுப்பத்து இதெல்லாம் தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க. களம் தந்த பொற்பரிசு அப்படின்னு சொன்னாவே புறநானூறு. பழந்தமிழர் கடல் பயணத்தின் வழிகாட்டியாக எவற்றை பயன்படுத்தினர். ஸோ ஆமையை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வழிகாட்டியாக நினச்சிருக்காங்க. பொருட்களை ஏற்றி செல்ல பயன்படும் கப்பல்கள் சரக்கு கப்பல்கள். ஸோ இது புக் பேக்கில் இருந்தது பாருங்கள். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள். ஸோ இந்த கொஷின் நம்ம பார்த்துட்டோம். ஆணிகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்லி, ஆணிகளின் தொகுதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவக்கூடிய அந்த உறுப்புக்கு பேர் நங்கூரம். கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்களை கண்ணடை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. எறா அப்படின்னா கப்பலினுடைய அடிப்பகுதி இல்லைன்னா அடிமரம். பருமல்னா குறுக்கா இருக்கக்கூடியது பருமல். மீகாமன் அப்படின்றவங்க கப்பலை ஓட்டுபவர் அல்லது செலுத்துபவர். காந்த ஊசி திசை காட்டும் கருவியாக பயன்படுது. அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன். அறிவியல் புனைக்கதைகளினுடைய தலைமகன் யார் அப்படின்னா ஜூல்ஸ் வேர்ன். ஆழ்கடலின் ஆழம் எனும் புதினத்தை எழுதியவர். ஆழ்கடலின் ஆழம் ஜூல்ஸ் வேர்ன் அப்படின்றவர் தான் ஆழ்கடலின் ஆழம் அப்படின்ற அந்த புதினத்தை எழுதியிருக்காரு. அந்த ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். அதை ஒரு டைம் அதை புக்ஸில் ரீட் பண்ணிக்கோங்க. கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் ஒரு கப்பலை அவங்க ஏதோ ஒரு உருவம் இருக்குதுன்னு நினச்சிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும், அதை ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஜூல்ஸ் வேர்ன் எழுதிய இரு புதினங்களின் பெயர்கள். ஜூல்ஸ் வேர்ன் அப்படின்றவர் எழுதிய இரு புதினங்களின் பெயர்கள் 80 நாட்களில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி அப்படின்னு சொல்லி 2 நூல்கள் எழுதியிருக்காரு. 80 நாட்களில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி. நாட்டிலஸ் என்பது என்ன, நீர்மூழ்கி கப்பல். ஸோ இந்த நீர்மூழ்கி கப்பலை வச்சு தான் அந்த ஸ்டோரி வரும். அப்போ நாட்டிலஸ் அப்படின்னா என்னன்னு கூட கேட்கலாம், நீர்மூழ்கி கப்பல். தமிழ் பேறு என்னும் தலைப்பில் அமைந்துள்ள பாடல் இடம்பெற்றுள்ள நூல். தமிழ் பேறு அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பில் அமைந்துள்ள பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பாரதிதாசன் கவிதைகள். பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு, இசையமுது, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். இந்த எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. பாரதிதாசன் அவர்களின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னா பிசிராந்தையார் அப்படின்ற நாடக நூல். ஸோ ஏற்கனவே இந்த கொஷின் நம்ம படிச்சிருக்கோம். இது நாடக நூலா, காப்பிய நூலா, எப்படி வேணாலும் இலக்கிய நூலா, எப்படி வேணாலும் கேட்பாங்க. பிசிராந்தையார் அப்படின்றது ஒரு நாடக நூல். பாரதிதாசனின் பிசிராந்தையார் எவ்வகை நூல்னு கூட கொஷின் கேட்கலாம். ஸோ நாடக நூல், அதுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயிலை பெண்களுக்கு நிகராக கூறுறாரு. மலையை குறிக்கும் சொல் வெர்பு அப்படின்னா மலை. வெர்பு அப்படின்னாவே மலை. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும். தமிழ் மொழியை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா
அந்த மாதிரி ஒரு நிலை எல்லாரும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற நிலை வந்தால் துன்பங்கள் நீங்கும், அவங்களுக்கு துன்பம் இருக்காது, சுகம் வரும், நெஞ்சில் வந்து தூய்மை உண்டாகும். இதெல்லாம் வச்சு கூட கொஷின் கேட்கலாம். தமிழ் மொழியை கற்றால் உள்ளம் தூய்மை பெறும் என்று கூறியவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த 4 லைன்ஸ் நான் எடுத்தேன். இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும் என்று பாடியவர் பாரதிதாசன் அவர்கள். அடுத்து பாருங்க, கழனி அப்படின்னா வயல், நிகர்னா சமம், பரிதினா கதிரவன், பரிதி அப்படின்னா கதிரவன் அல்லது சூரியன், முகில்னா மேகம். சமண முனிவர்கள் பலரால் இயற்றப்பட்ட நூல் நாலடியார். சமண முனிவர்கள் பலரால் இயற்றப்பட்ட நூல் நாலடியார். நாலடியாரினுடைய சிறப்பு பெயர்கள்: நாலடி 400, வேளாண் வேதம். நாலடியில் 4 அறக்கருத்துக்களை கூறுறதுனால தான் இதை வந்து நாலடி 400 அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வேளாண் வேதம். நாலடியாரில் அமைந்துள்ள வெண்பாக்கள் 400 வெண்பாக்கள், இல்லைனா 400 பாடல்கள். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் நாலடியார். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் வந்து நாலடியார். 4ம் 2ம் சொல்லு குருதி எனும் தொடர் எந்தெந்த நூல்களை குறிப்பிடுகின்றது? 4 அடிகளில் அமைந்த நாலடியார், 2 அடிகளில் அமைந்த திருக்குறள். ஸோ நாலடியார் 4ம் 2ம் சொல்லு குருதி அப்படின்னு சொன்னாவே நாலடியார், இன்னொன்று திருக்குறள். அடுத்து, வைப்புலி கோட்படா வாய் தீயிற் கேடில்லை, மிக சிறப்பின் அரசர் செறிவின் வவ்வார். அதாவது இதில் கல்வி மக்களுக்கு வந்து, அதாவது தான் பெற்ற குழந்தைகளுக்கு கல்வி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் இது. இந்த பாடல் இந்த நூலில் தான் சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு தெரியணும். அப்போ தான் அந்த லைன்ஸ் மேற்கோள்கள் கொடுத்தாங்கன்னா நம்மளால் எழுத முடியும். பாருங்கள், வைப்புலி கோட்படா வாய் தீயிற் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசனால் கூட திருட முடியாது. இதெல்லாம் நம்ம இதில் பார்த்தோம். அந்த மாதிரி நம்ம மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த செல்வம் வந்து கல்வி தான். விச்சை அப்படின்னா இந்த இடத்துல கல்வி தான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு இந்த பாடலடிகள் ஏதாவது 2 லைன் கொடுத்துட்டு கேட்கலாம். ஸோ நாலடியார். வெள்ளத்தால் அழியாது, வெண்தனால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவுறாது, கள்ளர்க்கோ பயமில்லை, காவலுக்கு மிக எளிது, கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி உழல்கின்றீரே. அதாவது கல்வியை வச்சு சொல்லியிருப்பாங்க. வெள்ளத்தாலும் அழிக்க முடியாது, நெருப்பில் போட்டாலும் அழியாது, யாரும் அதை பறிச்சுக்கவும் முடியாது, கொடுத்தாலும் வந்து குறையாது, இன்னும் நமக்கு புரிய தான் செய்யும், திருட வருவான்னு சொல்லி பயம் கிடையாது, காவல் வைக்க தேவையில்லை, உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி உலர்கின்றனே. அதாவது இந்த மாதிரி ஒரு கல்வி அப்படின்ற சிறந்த விஷயம் இருக்கும்போது பொருளை தேடி அலையிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் தனிப்பாடல் திரட்டு. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கப்படும் செல்வம் கல்வி. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு கல்வியை சேர்த்து வைக்க வேண்டும் என்று கூறிய நூல் எதுன்னு கேட்கலாம். நாலடியாரில் தான் வந்து மக்களுக்கு வந்து சேர்க்கக்கூடிய செல்வம் கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வியை போல் கேடில்லாத செல்வம் இல்லை. கல்வியை போல், இது வந்து ஒரு புக் பேக் கொஷின். கல்வியை போல் செல்வம் இல்லைன்னு வரும். கேடில்லாத செல்வம் இல்லை. கேடில் விழுச்செல்வம் கல்வி, எல்லாருக்குமே தெரியும். கேடில் விழுச்செல்வம் கல்வி அப்படின்றது திருக்குறள். திருவள்ளுவர் கல்வியறிவு இல்லாதவரை எவ்வாறு அழைக்கிறார்? கல்வியறிவு இல்லாதவங்களை விலங்கு அப்படின்னு சொல்கிறாரு. கல்வியறிவு இல்லாதவர்களை விலங்கு அப்படின்னு சொல்கிறாரு. நன்றின் பால் உய்ப்பது அறிவு அப்படின்னு சொல்கிறது திருக்குறள். நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளியை கோவில் அப்படின்னு சொல்லியவர் பாரதியார். நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளியை கோவில் என்று கூறியவர் பாரதியார். பள்ளி தலமனைத்தும் கோவில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று பாடியவர் பாரதியார். பள்ளி ஃபுல்லாக வந்து கோயில் செய்யலாம் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். கற்க கசடர கற்பவை என்று கூறியவர் யார்? பாரதியார். ஸோ இந்த ஒரு கொஷின் எனக்கு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, திருக்குறள் டைப் பண்ணும்போது மிஸ்டேக் ஆகிடுச்சு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஸோ கூறியவர் திருவள்ளுவர். திருக்குறளில் திருக்குறள் வகுப்பு நடத்தியும் சொற்பொழிவுகள் நடத்தியும் திருக்குறள் பரப்புரை செய்தவர் திருக்குறளார் வி. முனிசாமி. திருக்குறளார் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கூட கேட்கலாம். வி. முனிசாமி அவர்கள் திருக்குறளுக்கு வகுப்புகள் நடத்தினார், சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார்,
சொற்பொழிவுகள் நடத்தியும் திருக்குறள் பரப்புரை செய்தவும் யார் அப்படின்னா திருக்குறளார் வி முனிசாமி. வி முனிசாமி அவர்கள் இயற்றிய நூல்கள்னு பார்த்திங்கன்னா வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, உலக பொதுமறை, திருக்குறள் உரை விளக்கம், இது எல்லாத்தையும் வந்து எழுதியிருக்காரு. காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள், காலமறிதல் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரமே இருக்குது. இளமையில் கல் அப்படின்னு சொன்னவங்க ஔவையார், இளமையிலேயே கல்வி கல் அப்படின்னு சொன்னவங்க ஔவையார். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் சுப்ரபாரதி மணியன். கனவு அப்படின்ற ஒரு இலக்கிய இதழை நடத்தியவர் சுப்ரபாரதி மணியன் இயற்றிய நூல்கள் பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை அப்படின்ற நூல்கள் எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், தேனரசன், இது எல்லாத்தையும் புத்துமன், கதை சொல்லும் கலை, இது எல்லாத்தையும் எழுதியிருக்காரு. தேனரசன் எந்தெந்த இதழ்களில் கவிதைகள் எழுதியுள்ளார்? இதெல்லாம் கவிதை எழுதியிருக்காரு அப்படின்னா வானம்பாடி, குயில், தென்றல், இந்த இதழ்கள் எல்லாத்துலேயுமே வந்து கவிதைகள் வந்து எழுதியிருக்காரு. தேனரசன் அவர்கள் இயற்றிய நூல்கள் மண்வாசனை, வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். மண்வாசனை, வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம், இதெல்லாம் தேனரசன் அவர்கள் இயற்றிய நூல்கள். ஒரே பொருளில் ஒரே பாடலில் ரெண்டு பொருட்களில் பாடப்படக்கூடிய பாடல்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்படும்? ஒரே பாடல் பட் பொருட்கள் வந்து ரெண்டு பொருளில் வந்து பாடப்படும். ஸோ நம்ம வந்து கீரை பாத்தியும் குதிரையையும் வச்சு பார்த்தோம், அதுதான் வந்து இரட்டுற மொழிதல். அந்த குதிரை பாத்தி கீரை பாத்தி, குதிரை, இது ரெண்டையும் வச்சு பாடக்கூடியது காலமேக புலவர் இயற்றி இரட்டுற மொழிதல் பாடல். அது தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற நூலில் வைக்கப்பட்டிருக்கு. இரட்டுற மொழிதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த இரட்டுற மொழிதல் அப்படின்றது ஸ்லேடை. ஸோ சொல்லும் போதே தெரியுது, இரட்டுற ரெண்டு பொருள் படுற மாதிரி அமைந்த ஒரு பாடல். காலமேக புலவரினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வரதன். காலமேக புலவர் இயற்றிய நூல்கள் திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல், இது எல்லாமே வந்து அவர் இயற்றியிருக்காரு. திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல். ஏற பரியாகுமே, பரி ஆக்சுவலி இந்த ரீ தான் வரணும், பரிக்கு இந்த ரீ தான் வரணும், இதான் கரெக்டு. ஏற பரியாகுமே, பரி அப்படின்னாவே குதிரை, பரி அப்படின்னா குதிரை. ஆயக்கலைகள் மொத்தம் 64. சுவர் ஓவியங்களுக்கு புகழ்பெற்ற இடம் சித்தனவாசல். அதுவும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவில். ரெண்டும் வந்து சுவர் ஓவியங்களுக்கு புகழ்பெற்றவை சித்தனவாசல், இன்னொன்று தஞ்சாவூர் பெரிய கோவில். நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரினுடைய வாழ்க்கை ஓவியங்கள், அவருடைய வாழ்க்கை ஓவியங்கள் எங்கு காணப்படுது அப்படின்னா தஞ்சை பெரிய கோவிலில் காணப்படுது. நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரினுடைய சுவர் ஓவியங்கள், அதாவது சுவர் ஓவியத்தில் அவருடைய வாழ்க்கையை வந்து சொன்னது தஞ்சை பெரிய கோவில். ஓவியம் வரையப்படும் துணியை எவ்வாறெல்லாம் அழைக்கலாம்? திரைச்சீலைன்னு சொல்லலாம், எலினி, கிளி, படாம் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். துணி ஓவியங்கள் பற்றி குறிப்பிடும் காப்பியம், இந்த துணி ஓவியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன இலக்கியம் காப்பியம் எது அப்படின்னா சீவக சிந்தாமணியில் குணமாலை யானையை கண்டு அஞ்சிய காட்சி. குணமாலை அப்படின்றவங்க யானையை பார்த்து பயந்துக்கிறாங்க, அந்த காட்சியை வந்து துணியில் வரைஞ்சவர் யார் அப்படின்னா சீவகன். அதுதான் வந்து சீவக சிந்தாமணியில் சொல்லியிருக்காங்க. துணி ஓவியங்கள் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? துணி ஓவியங்களை வந்து கலம்காரி ஓவியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து தற்போது அழைக்கிறோம். கலம்காரி ஓவியங்களுக்கு புகழ்பெற்ற இடம் ஒன்று கர்நாடகா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. கலம்காரி ஓவியங்களுக்கு புகழ்பெற்ற இடங்கள் 2 கர்நாடகா, தமிழ்நாடு. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு சொல்லி பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல் வாடை ரொம்ப முக்கியம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா புனையா ஓவியம்னு வருது. கடுப்ப புனைவில் அப்படின்னு வந்தால் நெடுநல் வாடை. புறம் போர்த்தன்ன அப்படின்னு வந்தால் மணிமேகலை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு சொன்னால் நெடுநல் வாடை. புனையா ஓவியம் புறம் போர்த்தன்ன அப்படின்னு வந்தால் மணிமேகலை. கோட்டோவியங்கள் எதில் வரையப்பட்டன? ஸோ அதிகமான கோட்டோவியங்கள் ஓலைச்சுவடிகளில் வரையப்பட்டது அந்த காலத்தில், முற்காலத்தில். ஆனால் கோட்டோவியங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா செப்பேட்டு ஓவியம், சுவர் ஓவியம் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா முற்காலங்களில் அதிகமாக ஓலைச்சுவடிகளில் வரையப்பட்டது. இத்திகாசங்கள் புராண காட்சிகள் ஓவியங்கள் எதில்? இத்திகாசம் புராண காட்சி எல்லாமே வந்து ஓலைச்சுவடி ஓவியங்களாகவே வந்து காணப்படுது. ஓலைச்சுவடி ஓவியங்கள்
ஓவியங்கள் எங்கே அதிகம் காணப்படுகின்ற அப்படின்னா சரஸ்வதி மஹால் நூலகம், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மஹால் நூலகத்தில் காணப்படுது. மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் எழுதியில் பொறிக்கப்பட்டன. செப்பேடு, ஆணைகள், ஆவணம்னா அந்த ஃபைல்ஸ், இது எல்லாத்தையும் வந்து எதில் அந்த ஃபைல் மாதிரி நம்ம சேர்த்து வைப்போம் பார்த்திங்களா. ஸோ இந்த ஆவணங்கள், ஆணைகள் இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செப்பேடுகளில் பொறிக்கப்பட்டது. செப்பேட்டு ஓவியங்கள் அதிகம் காணப்படுபவை. செப்பேட்டு ஓவியங்கள் வந்து அதில் அதிகம் என்னென்னலாம் வரைவாங்க அப்படின்னா நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், குறியீடுகள் இதெல்லாம் வந்து செப்பேட்டு ஓவியங்களில் வரையப்படும். ஓவியங்கள் பற்றி அறிந்தவர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறின என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல். தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு விளக்கி சொல்கிறாங்க ஓவியங்களை பற்றி அப்படின்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். இன்ன பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தும் எனும் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஸோ இது பரிபாடல் தான், அறிஞ்சவங்க அறியாதவங்க கிட்ட சொல்கிறாங்க அப்படின்ற அந்த பாடலடிகள். இன்ன பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தும் அப்படின்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். யானை தந்தங்களின் மீது வரையப்பட்ட ஓவியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஸோ தந்தங்களை வச்சு வரைஞ்சாங்க, அது தந்த ஓவியங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. ஸோ தந்தம்னாவே கேரளா தான், யானையினுடைய தந்தம். ஸோ கேரளாவில் புகழ்பெற்று விளங்கியது. கண்ணாடி ஓவியங்கள் தஞ்சாவூர், கண்ணாடி ஓவியங்கள் அப்படின்னாவே தஞ்சாவூர். தாள் ஓவியங்களின் பல வடிவங்கள். ஸோ பேப்பரில் வரைகிற மாதிரி கோட் ஓவியம்னு சொல்லுவோம், வண்ண ஓவியங்கள்னு சொல்கிறோம், நவீன ஓவியங்கள்னு சொல்லி நிறைய இருக்குது. அரசியல் கருத்துக்களை விளக்க பயன்படும் ஓவியங்கள் எவ்வாறு விளக்குகின்றன? ஸோ அரசியல் கருத்துக்களை விளக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியவை கருத்துப்பட ஓவியங்கள். முதலில் கருத்துப்படங்களை வெளியிட்டவர் பாரதியார் தான். ஃபஸ்ட்டு இந்த கருத்துப்படங்கள் எல்லாத்தையும் வந்து வெளியிட்டார். பாரதியார் எந்த இதழில் கருத்துப்படங்களை முதலில் வெளியிட்டார் அப்படின்னா இந்தியான்ற இதழில் தான் வந்து ஃபஸ்ட்டு வெளியிடுறாரு. கருத்துப்படத்தின் மற்றொரு வடிவம் கேலி சித்திரம். கருத்துப்படத்தினுடைய மற்றொரு வடிவம் வந்து கேலி சித்திரம். ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களை புதுமைப்படுத்தியவர். அதாவது ஐரோப்பிய கலை நுணுக்கத்தோட இந்திய கதையை வந்து மரபுகளை வந்து இணைச்சு ஓவியங்களை கொண்டு வந்தவர் தான் வந்து ராஜா ரவிவர்மா. ஸோ ஓவியம்னாவே நம்ம ரவிவர்மா அவர்களை சொல்லுவோம். ஸோ இவர் தான் ராஜா ரவிவர்மா. நாட்காட்டிகளில் யாருடைய ஓவியங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன? நாட்காட்டியில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ராஜா ரவிவர்மாவினுடைய ஓவியங்கள் பயன்படுத்தப்பட்டன. நாட்காட்டி ஓவியம் வரைவதில் முன்னோடியாக அறியப்பட்டவர் கொண்டை ராஜு அப்படின்றவர் தான் வந்து முன்னோடின்னு சொன்னாங்கன்னா கொண்டை ராஜு. இது அதிகமாக யாருடைய ஓவியங்கள் அதிகமாக வரையப்பட்டது அப்படின்னா ராஜா ரவிவர்மா. நாட்காட்டி ஓவியங்களை எவ்வாறு அழைப்பர்? பசார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பசார் பெயிண்டிங். குகை ஓவியங்கள் வண்ணம் தீட்ட பயன்படும் பொருட்கள். குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்டுறதுக்காக எது பயன்படுத்துவாங்க அப்படின்னா மண்ணையும் கல் துகள்களையும் கொண்டு தான் வந்து குகையில் வந்து வண்ணம் தீட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ குகையை குடஞ்சி எடுக்கிறாங்க, அதில் மண்ணையும் ப்ளஸ் கல் துகள்களையும் வந்து பயன்படுத்துவாங்க. நகைச்சுவை வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியங்கள். நகைச்சுவை அதான் கேலி சித்திரம். கேலி பண்ணுறதுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, கேலி சித்திரம். ஸோ இது வந்து புக் பேக்கில் இருந்தது. இப்படி பாருங்கள். கருத்துப்படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கலம்காரி ஓவியம்னா துணி ஓவியங்கள். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்கள் இதெல்லாம் செப்பேட்டு ஓவியங்களில் இருக்கும். செப்பேட்டு ஓவியங்கள். ஓவியத்துக்கான பல பெயர்கள். ஓவியம் அப்படின்றது ஓவுன்னு சொல்லலாம். ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக இருக்குது. வட்டிகை செய்தி அப்படின்னாலும் ஓவியம் தான். ஓவியம் வரைகிறவங்கள கண்ணூல் வினைஞர், ஓவிய புலவர், ஓவமாக்கல். ஓவு அப்படின்னாவே ஓவியம் தான். அப்போ மாக்கள்னா மக்கள். ஓவமாக்கல் அப்படின்னா ஓவியம் வரைகிறவங்க. கிளவி வல்லோன், சித்திரக்காரர், வித்தகர் இதெல்லாம் ஓவியம் வரைகிறவங்க. ஓவிய கூடத்தை எழுத்தெழில் அம்பலம், எழுத்துநிலை மண்டபம்னா ஓவிய கூடம் தான். சித்திர அம்பலம், சித்திரக்கூடம், சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. சித்திரம்னு வந்தால் நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம், அது வந்து ஓவிய கூடம். சரஸ்வதி நூலகம் காணப்படும் இடம் தஞ்சாவூரில் தான் இருக்குது. சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். எப்போதுலேருந்து இயங்கி வருகிறது அப்படின்னா 11/12 ஞாபகம் வச்சுக்கோங்க.
1122 1122. தலை சிறந்த ஓவியங்களும் தொன்மையான இசைக்கருவிகளும் சிற்பங்களும் காணப்படும் இடம். நிறைய ஓவியங்கள், இசைக்கருவிகள், பழங்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய தொன்மையான இசைக்கருவிகள், சிற்பங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடம் வந்து சரஸ்வதி நூலகம். தமிழ் பல்கலைக்கழகம் எங்கு எப்போது தொடங்கப்பட்டது? தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் தொடங்கினாங்க 1981. 1000 ஏக்கர் பரப்பளவில் 1981 தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. 1000 ஏக்கர் பரப்பளவு. நீங்கள் மேலே வானத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு இருக்கிற மாதிரி அதனுடைய கட்டட அமைப்பானது அமைக்கப்பட்டிருக்கும். தமிழ் பல்கலைக்கழகத்தில் எத்தனை புலங்கள்? 5 புலம் இருக்குது. 5 புலங்கள் இருக்குது. கலைப்புலம், சுவடி புலம், வளர் தமிழ் புலம், மொழி புலம், அறிவியல் புலம் அப்படின்னு சொல்லி 5 புலங்கள். கலைப்புலம், சுவடி புலம், வளர் தமிழ் புலம், மொழி புலம், அறிவியல் புலம். தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள துறைகள் 25 துறைகள். உவேசா நூலகம் எங்கு அமைந்துள்ளது? உவேசா நூலகம் சென்னையில் அமைந்துள்ளது. எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா 1942. உவேசா நூலகத்தில் எவ்வகை மொழிகள் காணப்படுகின்றன? மொழி நூல்கள் எந்தெந்த மொழியிலெல்லாம் அப்படின்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி. உவேசா நூலகம் எங்கு இயங்கி வருகிறது? ஸோ சென்னை தான். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா நூலகம் பற்றி ஆல்ரெடி படிச்சிருப்போம். போன 6th ஸ்டாண்டர்டில் படித்தோம் நம்ம அண்ணா நூலகம். அதில் 7வது தளத்தில் அந்த கீழ்த்திசை சுவடி நூலகம் அப்படின்னு சொல்லி பெயரில் வந்து இயங்கிட்டுருக்கு. தமிழ்நாட்டின் மைய நூலகம் அப்படின்றது கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகம் எங்கு எப்போது தொடங்கப்பட்டது? 1896 சென்னையில் தொடங்கப்பட்டது. ஸோ உவேசா நூலகம் 1942. உவேசா நூலகம் வந்து 1942. கன்னிமாரா நூலகம் வந்து பார்த்திங்கன்னா 1996. கன்னிமாரா நூலகம் 1896. இது உவேசா நூலகம் வந்து 1942. உவேசா நூலகம். இந்திய நாட்டின் களஞ்சிய நூல்களில் அதாவது களஞ்சிய நூல்கள் இருக்கக்கூடிய நூலகங்களில் ஒன்று எது அப்படின்னா கன்னிமாரா நூலகம். களஞ்சிய நூல்கள் இருக்கக்கூடிய நூலகங்களில் ஒன்று தான் வந்து கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகத்தில் உள்ள புத்தகங்கள் மொத்தம் 6000. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள், இந்தியாவில் என்னென்னலாம் வெளியிடுறாங்களோ அது எல்லாத்தையும் ஒரு காப்பி வந்து பார்த்திங்கன்னா எங்கே சேகரிக்கப்படுது அப்படின்னா கன்னிமாரா நூலகத்தில். மறைமலை அடிகளார் நூலகம் எங்கு இயங்கி வருகிறது அப்படின்னா கன்னிமாரா நூலகத்தில் 3ஆம் தளம். மறைமலை அடிகள் அப்படின்னு சொன்னால் கன்னிமாரா நூலகத்தில் இயங்கிட்டு வருது. அதே மாதிரி இவங்க உவேசா அவங்களுடைய நூலகம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நூலகத்தில் 7வது தளத்தில் இயங்கி வருகிறது. ஸோ இவங்களது வந்து 3ஆவது தளம். மறைமலை அடிகளாரது 3ஆவது தளம். வள்ளுவர் கோட்டம் எங்கு அமைந்துள்ளது? வள்ளுவர் கோட்டம் சென்னை கோடம்பாக்கத்தில். கட்டுமான பணி வந்து பார்த்திங்கன்னா 1973 1976 வரைக்கும் வள்ளுவர் கோட்டம் அந்த பீரியடில் வந்து அமைஞ்சது. வள்ளுவர் கலைக்கூடம் எந்த ஊரின் தேர் போல் அமைந்துள்ளது? ஒரு தேர் மாதிரி தானே ஆக்சுவலி இருக்கும். அது வந்து திருவாரூர் தேர். 25 அடி நீளம் அகலம் கொண்டது. தேரினுடைய மொத்த உயரம் 128. தேரின் மைய கருவறை எந்த வடிவத்தில் அமைந்துள்ளது? ஸோ அந்த தேரினுடைய உள்ள கருவறை வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அது வந்து எண்கோண வடிவத்தில் இருக்கும். எந்த வடிவம்? எண்கோண வடிவம். எந்தெந்த கற்களில் குறள்கள் பொறிக்கப்பட்டுள்ளன? ஸோ அறத்துப்பால் அந்த 38 அதிகாரங்களும் வந்து பார்த்திங்கன்னா கருநிற பளிங்கிக்கல். ஸோ அறத்துப்பாலில் 38, பொருட்பாலில் வந்து பார்த்திங்கன்னா 70, இது வந்து 25. ஸோ இன்பத்துப்பால் 25, பொருட்பாலில் 70 அதிகாரங்கள், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்கள், அறத்துப்பாலில் 38. ஸோ மொத்தம் வந்து 133 அடி உயரம். அதில் அறத்துப்பால் கருநிற பளிங்குகள், கருப்பு கலரில். பொருட்பால் வந்து வெண்ணிற பளிங்குகள். இன்பத்துப்பால் செந்நிற பளிங்குகள். ஸோ இதில் ஆக்சுவலி டைப் பண்ணும்போது தப்பாக போட்டேன். 70 25. வள்ளுவரின் சிலை எங்குள்ளது? கன்னியாகுமரி. வள்ளுவர் சிலை அப்படின்னாவே கன்னியாகுமரி. அவரோட அந்த சிலை எப்போது திறக்கப்பட்டது அப்படின்னா ஒரு 10 ஆண்டுகால வேலைக்கு அப்புறம் 2000 ஆண்டு வந்து திறக்கப்பட்டது. 1990 வந்து வேலை ஆரம்பித்து திறப்பு வந்து 2000.
திருவள்ளுவரின் சிலை உயரம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அந்த குறளினுடைய 133 அதிகாரங்களுக்காக சிலையினுடைய உயரம் வந்து 133. அதில் பீடம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பீடம் மட்டும் 38 அடி. அதாவது அறத்துப்பாலினுடைய அதிகாரங்களினுடைய எண்ணிக்கை. மீதி இருக்கக்கூடிய 95 சிலையினுடைய உயரம். 95ன்றது பொருட்பாலில் இருக்கக்கூடிய 70 அதிகாரம், இன்பத்துப்பாலில் இருக்கக்கூடிய 95, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 95 அடி உயரம் வந்து சிலை. கீழே பீடம் வந்து 38 அடி. அறத்துப்பாலினுடைய எண்ணிக்கை. திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு எத்தனை கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன? 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன. 3லிருந்து 8 டன் எடை உள்ள கற்கள் தான் வந்து பயன்படுத்தினாங்க. பீடத்தில் எந்தெந்த மொழிகளில் குறட்பாக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன? தமிழ், ஆங்கிலம் ரெண்டுலேயுமே. பட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு அதிகாரத்துக்கு ஒரு குறட்பா தான். ஒரு அதிகாரத்துக்கு ஒரு குறட்பா வீதம். மொத்தம் 133 குறட்பாக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. உலக தமிழ்ச் சங்கம் எங்கு அமைந்துள்ளது? 2016 மதுரையில் தலாக்குளம் அப்படின்ற காந்தி அருங்காட்சியகம் அருகில் 87 அடி உயரத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. 2016 கொண்டு வந்தாங்க, மதுரையில் தலாக்குளம் அப்படின்ற பகுதியில். உலக தமிழ் அருங்காட்சியகத்தில் புடைப்புச் சிற்பமாக எவை அமைந்துள்ளன? அதாவது அங்கே புடைப்புச் சிற்பமாக எதை வந்து வெளியில் அமைச்சிருக்காங்க அப்படின்னா, தருமிக்கு பாண்டிய மன்னன் வழங்கிய பொற்கிளி வழங்கிய திருவிளையாடற் புராண காட்சியில் ஒன்றை வந்து புடைப்பு சிற்பமாக வந்து உலக தமிழ் அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. 3ஆம் தமிழ்ச்சங்கம் நடைபெற்றது மதுரை. சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுகமாகவும் பூம்புகார் இருந்தது என்ற செய்தி எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? சிலப்பதிகாரத்திலையும் பட்டினப்பாலையிலையும் வந்து சொல்லியிருக்காங்க. தலைநகரமாகவும் பூம்புகார் வந்து பார்த்திங்கன்னா சோழர்களினுடைய தலைநகரம் ப்ளஸ் துறைமுகம் ரெண்டாகவும் இருந்தது செய்தி குறிப்பிடப்படும் நூல் சிலப்பதிகாரம், இன்னொன்று பட்டினப்பாலை. பூம்புகாரில் அமைந்த கடல் பகுதி பட்டினப்பாக்கம். கடல்னாவே பட்டினப்பாக்கம். நகரம் வந்து பார்த்திங்கன்னா மருவூர்பாக்கம். இது மணிமேகலை டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம். அந்த மருவூர்பாக்கத்தினுடைய சிறப்புகள்னு சொல்லி தனியாகவே நம்ம பார்த்தோம். பூம்புகாரில் அமைந்த அந்த நகரப்பகுதி எது அப்படின்னா மருவூர்பாக்கம். பூம்புகாரில் பட்டினப்பாக்கம், மருவூர்பாக்கம் இருந்தது என்ற செய்தி எந்த காப்பியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? சிலப்பதிகாரம். பூம்புகாரின் சிற்பக்கலைக்கூடம் எப்போது அமைக்கப்பட்டுள்ளது? சிற்பக்கலைக்கூடம் ஒன்று வந்து அமைச்சாங்க. அது 1973 அமைக்கப்பட்டது. பூம்புகாரில் சிற்பக்கலைக்கூடம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1973. கண்ணகியின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் எத்தனை சிற்ப தொகுதிகள் பூம்புகாரில் அமைந்துள்ளன? கண்ணகியினுடைய வாழ்க்கை வரலாற்றை விளக்கக்கூடியது எங்கே அமைஞ்சிருக்குன்னு கூட கேட்கலாம். பூம்புகாரில் இருக்குது. எத்தனை தொகுதிகள் அப்படின்னா 49 சிற்ப தொகுதிகளாக வந்து அமைச்சிருக்காங்க. பூம்புகாரின் சிற்பக்கலைக்கூடம் எத்தனை மாடங்களை கொண்டது? 7 நிலை மாடங்கள். மாதவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூம்புகாரில் சிலை இருக்குது. மாதவிக்கு எங்கு சிலை உள்ளது? பூம்புகாரில் இருக்குது. பூம்புகாரின் பெண்களின் உருவங்கள் எந்த மன்றத்தில் பொறிக்கப்பட்டுள்ளன? அதில் நிறைய மன்றம் இருக்குது இந்த பூம்புகாரோட அந்த இதில். அதில் வந்து பார்த்திங்கன்னா இளஞ்சி மன்றத்துலேயும் பாவை மன்றத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களினுடைய உருவங்கள் வந்து பொறிக்கப்படும். பாவைனா பெண். ஸோ அந்த பெண் உருவங்கள் பாவை மன்றத்துலேயும் இளஞ்சி மன்றத்துலேயும் பொறிக்கப்பட்டுள்ளது. 8 மனித உருவங்கள் எந்த மன்றத்தில் செதுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா நெடுங்கல் அப்படின்ற மன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8 மனித உருவங்கள் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த 7th செகண்ட் டேர்மோட இந்த லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாமே நான் ஆக்சுவலி எடுத்திருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.